ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சுஜி ஹெல்த்தி கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எங்கள் முருங்கை மரத்தில் முருங்கைக்கீரை பறித்து பொரியல் பண்ண போகிறேன். பாருங்கள், இது மாதிரி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்தளவுக்கு நான் முருங்கைக்கீரை இலை பொரியல் பண்ண போகிறேன். இதில் இருக்க இலையை மட்டும் பறித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது நல்லா ஹீட்டான உடனே அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே இதில் 5 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய் எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து இதில் 20 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரையிலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. இது மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரையிலும் வதக்கிட்டு இதில் எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை பார்த்தா நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வதங்குச்சுன்னா பாதியாக குறைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தாளிப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி இந்தளவுக்கு இருக்குது. இந்த கீரை அலசின தண்ணியே நிறைய இருக்குது. இந்த கீரையை வாஷ் பண்ணுறப்ப இதில் தண்ணி கொஞ்சம் தேங்கி இருக்கும். அந்த தண்ணியே போது நல்லா வெந்துடும். இது மாதிரி தண்ணி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீரைக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். உங்களுக்கு இது மாதிரி தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ண உடனே இது வந்து தாளிக்கிறேன். அதனால தண்ணி இந்த கீரையில் இருக்குது. இதுவே போதும், இந்த கீரை நல்லா வெந்துடும். கடாய் ஓரத்தில் இருக்க கீரையெல்லாம் இது மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. பாருங்கள், அந்த தண்ணியிலையும் நல்லா வெந்துருச்சு. மீதி தண்ணி இல்லை, நல்லா சுண்டிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது இதில் ஒரு தேங்காய் நான் முழுசாக துருவி போட்டிருக்கேன். இந்த கீரைக்கு நிறைய தேங்காய் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். நிறைய தேங்காய் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் போட்டு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கீரையோட சாயம் தேங்காயில் நல்லாவே அப்சர்வ் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரையை வீக்லி 2 டேஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த கீரையை நைட்டு சாப்பிட்றத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இந்த ரெசிப்பியை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சாப்பாட்டோடையும் இது பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி இந்த கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுஜி ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.